ஹலோ மக்களே, காரணம் இது செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம இந்தோட பிளான் படியே லீலா அந்த மண்டபத்தில் வந்து கதிர் பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கிருபாவும் நம்ம இந்துக்கு எதிராக இருக்கும்போது நம்ம கர்ணா இந்துக்கு துணையாக இருந்து சித்ராவோட திருமணத்தை நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்தோட அக்கா தீபாவும் எதுக்குடா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த இதுவும் நீ எதுக்குமே கவலைப்படாதக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா கார்த்தியோட அம்மாவும் அந்த இடத்துல வந்துடுறாங்க. அவங்களும் தீபா கிட்ட சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. உன்னை யார் இந்த ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னா, எதற்காக இங்க வந்து நிக்கிற அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது கார்த்தியும் நான் தான் அம்மா அவங்களை இங்க வர சொன்னேன் அப்படி சொல்லும் போது யார் கூப்பிட்டாலும் வந்துடுவியா, எப்படியாவது என்னோட பையனை மயக்கி உனக்கு பின்னாடியே சுத்த வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டு தானே இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படி சொல்லும் போது இந்துவும் என்ன நீங்க இந்த மாதிரிலாம் பேசுறீங்க, அதான் அவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணி வைக்க போறாங்கல்ல, அதுக்கப்புறமா பேசுறதுல என்ன தப்பா அப்படி சொல்லும் போது இந்துவை பார்த்து அவங்களும் என்ன நீ புரியாம பேசிட்டு இருக்க, 10 லட்ச ரூபா பணம் இருந்தா தானே உங்க அக்காவை நான் வீட்டில் மருமகளா ஏத்துப்பேன்னு சொல்லியிருக்கேன், முதல்ல ரூபாவை கொண்டு வா, அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம், அது வரைக்கும் என்னோட பையனோட வாழ்க்கையில நீ தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீபாவை சத்தம் போட ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம இந்துவும் அவங்கள எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பா அந்த பணத்தை தந்து நாங்க எப்படி இருந்தாலுமே தீபா தான் உங்க வீட்டில் மருமகளா வாழ போறா அப்படிங்கிற மாதிரி நாம இந்து அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்தையுமே கர்ணா பார்த்துட்டே இருக்காங்க. கர்ணாவும் நம்ம இந்து கிட்ட வந்து என்ன நீ பிளான் போட்டு வச்சிருக்க, எப்படி இந்த சித்ரா மேரேஜ் நிறுத்த போற அப்படின்னு கேட்கும்போது இந்துவும் தேவையில்லாம இப்ப எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க, உனக்கு தெரிஞ்சா மட்டும் நீ என்ன பண்ண போறியா, நடக்கும்போது எல்லாத்தையுமே பாத்துக்கோ அப்படி சொல்லும்போது கர்ணாவும் நம்ம இந்து கிட்ட என்ன இந்து நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இதை கொஞ்சம் கூட இந்து எதிர்பார்க்கவே இல்லை. எதுக்காக இப்ப சைலண்டா ரொம்பவே மெதுவா பேச ஆரம்பிக்கிறானே, இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையே, கண்டிப்பா நம்மனால ஏதாவது ஒரு காரியம் ஆகணுமாட்டு இருக்கோம், அதுக்காக தான் இப்படி எல்லாம் சைலண்டா நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிறது நம்ம இந்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்ன நீ தேவையில்லாம இப்படி சொல்லிட்டு இருக்க, நீ எல்லாம் இப்படி பேச மாட்டே, எதுக்கு இப்ப ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிற அப்படி சொல்லும்போது கர்ணாவும் சரி உங்க அப்பா அக்கா எல்லாம் சாப்பிட்டாங்களா அப்படின்னு விசாரிக்கும் போது இந்துவும் இல்லை சாப்பிடலன்னு சொன்ன உடனே நம்ம கர்ணாவும் சரி வாங்க உங்க அப்பாவையும் அக்காவையும் அங்க உட்கார வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்காண்டி அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டா நம்ம இந்துவோட அப்பா எல்லாம் சாப்பிட உட்காரும் போது அந்த இடத்துல திவாகர் வராங்க. திவாகரை பார்த்த உடனே நம்ம கர்ணாவும் சரி எதற்காக இங்க வராங்கன்னு யோசிக்கும் போது திவாகரும் இது எல்லாம் விஐபி இருக்குது சாப்பிடக்கூடிய இடம், இந்த இடத்துல போய் யாராவது இவங்களை உட்கார வைப்பாங்களா, யார் உங்களை இங்க உட்கார வச்சது, பேசாம எழும்புங்க அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் பார்த்து இந்துக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. எதற்காக தான் நம்ம அப்பாவுக்கு மரியாதை கொடுக்காம இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு புரிய மாட்டேங்குது, இவங்களுக்கு இதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம கர்ணாவுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இந்துவோட அப்பாவு இவங்க வந்து இப்படி திட்ட ஆரம்பிச்சுட்டாங்களே, இந்த இடத்துல அவமானப்பட்டு நிக்கிறாங்களே, நம்மளும் இவங்களை எதிர்த்து எதுவுமே சொல்ல முடியலையே அப்படி சொல்லிட்டு நிற்கும் போது கரெக்டா அங்க உள்ள கெஸ்டும் வராங்க. அவங்களும் நம்ம திவாகரோட செயலை தூரத்துல இருந்து பார்த்துட்டு என்ன நீங்க சாப்பிட உட்கார்ந்தவங்கள இப்படியா செய்யறது, கண்டிப்பா இவங்க இங்கதான் உட்காந்து சாப்பிடணும், நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதுங்க, நீங்க இங்கே உட்காந்து சாப்பிடுங்கன்னு அந்த விஐபி கெஸ்டும் சொல்லிட்டு போறாங்க. இதை கேட்ட நம்ம கர்ணாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. வேளை இந்தோட அப்பாவும் அம்மாவும் இங்கே உட்காந்து சாப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கர்ணாவுக்கு கொஞ்சம் நிம்மதியாச்சு. அதே சமயத்துல நம்ம சித்ராவுக்கு பயங்கரமா டென்ஷனா இருக்கு. ஜெயந்திட்ட வந்து என்ன கண்டிப்பா இந்த மேரேஜ் நின்றுடும்ல, கதிர் கிட்ட இருந்து என்ன காப்பாத்திடுவாங்க தானே அப்படி சொல்லும்போது ஜெயந்தியும் நீ எதுக்குமே கவலைப்படாத, எல்லா திட்டமும் பக்காவா ரெடி ஆயிட்டு இருக்கு, கண்டிப்பா இந்த லீலா கடைசி நேரத்துல வந்து கதிர் பத்தின எல்லா உண்மையும் ஆதாரத்தோட நிரூபிச்சுட்டு வா, நீ எதுக்குமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவுக்கு சமாதானப்படுத்துறாங்க. சித்ராவை ஜெயந்தி கிட்ட இந்த கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா என்ன உயிரோடவே பார்க்க முடியாது அப்படி சொல்லும்போது ஜெயந்தியும் அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அதே சமயத்துல நம்ம ஜெயந்தி இந்து கிட்ட வந்து இந்து சித்ரா இந்த மாதிரி கேட்டா கண்டிப்பா இந்த மேரேஜ் நடக்காதுல்ல, சரி இப்ப லீலா எங்க இருக்கா, உடனே அவளை வர சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லும் போது நம்ம இந்துவும் சரி கொஞ்ச நேரத்துல லீலாவை யாருக்குமே தெரியாம அந்த ரூம்ல போய் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பழைய மாதிரி வர சொல்லிட வேண்டியதுதான் அப்படி சொல்லும்போது ஜெயந்தியும் நம்ம இந்துவும் சேர்ந்து பாட்டி வேஷத்துல இருக்கக்கூடிய நம்ம லீலாவை கூட்டிட்டு வராங்க. லீலா கிட்ட கூடிய சீக்கிரத்துல உண்மை எல்லாத்தையுமே சொல்ல வேண்டிய நேரம் வந்துடும், நீ எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிடுவ தானே அப்படி சொல்லும்போது லீலாவும் இந்த கதிர்னால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கவே கூடாது, அதனால கண்டிப்பா நான் எல்லா உண்மையும் நிரூபிச்சிடுவேன், நீங்க எதுக்குமே வருத்தப்படாங்க, இந்த மேரேஜ் நல்லபடியா நடக்காது அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஜெயந்தியும் இந்துவும் சேர்ந்து லீலாவை ஒரு ரூமுக்குள்ள அனுப்பி வைக்கிறாங்க. சரி இந்த பாட்டி காஸ்டியூம் எல்லாம் கலத்திட்டு நீ நிஜமான லீலா மாதிரி வந்துடு, அது மட்டும் இல்லாம அந்த கதிரும் சித்ராவும் ஸ்டேஜ்ல நிற்கும் போது
அதில் லைனில் நின்று கரெக்டான சமயம் பார்த்து கதிர் பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடணும் அப்படின்னு நம்ம லீலாவும் லைனில் நின்றுட்டுருக்காங்க. கீழே இருந்து இந்து ஜெயந்தியும் அதுக்கான சிக்னல் எல்லாத்தையுமே கொடுத்துட்ருக்காங்க. இதை கொஞ்சம் கூட நம்ம கதிர் எதிர்பார்க்கவே இல்லை. கதிர் லீலாவை பார்த்தோன்னா பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, கொஞ்ச நேரத்தில் நம்மளை பற்றின எல்லா உண்மையும் இந்த லீலா சொல்லிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் ரொம்பவே டென்ஷனில் இருந்துட்டு இருக்காங்க. நம்ம கர்ணாவும் லீலாவை பார்த்துடுறாங்க. இந்த பொண்ணை தானே நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம், கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது. கதிருக்கு ஏற்கனவே இந்த பொண்ணை தெரிஞ்சிருக்கோம், இந்த கதிர் நல்லவனே கிடையாது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம கர்ணாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. எப்படியாவது இந்து இந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருப்பா, சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்திடுவா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு கர்ணாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. அதே சமயத்தில் நம்ம சித்ராவுக்கு இப்போதான் நிம்மதியாச்சு. லீலாவை பார்த்த உடனே எப்படியாவது தடுத்து நிறுத்திடுவாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, கதிர் கெட்டவேன்னு அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த மேரேஜை நடத்த விட மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம சித்ரா இருந்துட்டு இருக்காங்க. லீலாவை பார்த்தோன்னா கதிரும் மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. லீலா கிட்ட வந்து இப்போ மட்டும் உண்மையை சொன்னா நடக்கிறதே வேற, பேசாமல் போயிடு அப்படி சொல்லும்போது நம்ம லீலா விடுற மாதிரி இல்லை, கதிர் பற்றின உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, ஏற்கனவே இந்த கதிர் என்ன மேரேஜ் பண்ணி பேசிட்டு ஏமாத்திட்டா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே லீலா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட யாருமே எதிர்பார்க்கல. அதை கேட்டுட்டு இருந்த கிருபாவும் லீலாவை பார்த்து, யாரு நீ தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்து எதுக்கு இப்போ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க, நீ என்னோட பொண்ணு மேரேஜில் மட்டும் நீ ஏதாவது பண்ணியன்னா நடக்கிறதே வேற, பேசாமல் போயிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம லீலா விடுற மாதிரி இல்லை. கதிர் அந்த இடத்துல இந்த பொண்ணு யாருன்னே எனக்கு தெரியாது, அவள் தேவையில்லாமல் என் மேலே வீண் பழியை போட்டுட்டு இருக்கா, எதுக்குமா இப்படி வந்து சத்தம் போட்டுட்டு இருக்க, உனக்கு ஏதாவது பணம் தேவையா, எனக்கு மேலே ஏன் இந்த மாதிரிலாம் பழியை போடுற அப்படி சொல்லும்போது லீலாவும் இதான் உண்மை எல்லாத்தையுமே மறைக்கிற, என்னோட வாழ்க்கையை கெடுத்தது போதாதுன்னு இப்போ இந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க போறியா, இனிமே நான் சும்மா விடுற மாதிரி இல்லை, இந்த பொண்ணுக்கு என்னோட நிலைமை வரவே கூடாது, இவன் சரியான ஆளே கிடையாது, தப்பான ஆளு அப்படி சொல்லும்போது கதிரும் கதிர் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே லீலாவை எதிர்த்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கிருபாவும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு புரியாமல் இருக்கும்போது சித்ராவும் கிருபா கிட்ட, அப்பா எனக்கு இந்த மேரேஜ் வேண்டாம், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்ல இந்த கதிர் நல்லவே கிடையாதுன்னு, நீங்கள் தான் எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படி சொல்லும்போது நம்ம கிருபா கிட்ட, கதிரும் இந்த சித்ராவுக்கு என் கூட மேரேஜ் பண்ணதில் விருப்பம் இல்லையாட்டிருக்கோம், அதுக்காக தான் என் மேலே வீண் பழியை சுமத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவன் இந்த மேரேஜ் கண்டிப்பாக நடந்தே ஆகணும், இத்தனை ஆட்களுக்கு முன்னாடி நான் அவமானப்பட முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல சித்ராவும் கதிர் பத்தின எல்லா உண்மையும் சொல்லி, கண்டிப்பாக இந்த மேரேஜ் நடக்கக்கூடாதப்பா, சரியானவன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்துவும் சித்ராவுக்கு சப்போர்ட்டிவாகவே இருந்துட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் நீ இந்த விஷயத்தில் தலையிடாத இந்து, தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்க, அது மட்டும் இல்லாமல் கதிர் கெட்டவேன்னு எப்படி நிரூபிக்க முடியும் அப்படி கேட்கும்போது லீலாவும் கதிர் கொடுத்த எல்லா எவிடன்ஸையும் காட்டுறாங்க. அதே சமயத்தில் கர்ணாவும் நம்ம இந்துக்கு ஆதரவாக இருந்துட்டு இருக்காங்க. கிருபா கிட்ட நம்ம கர்ணாவும், அண்ணா இது சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்கும், கண்டிப்பாக சித்ராவை ஒரு நல்ல நிலைமையில நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அவசரப்பட வேண்டாமே அப்படிங்கிற மாதிரி நம்ம கிருபா கர்ணா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம கர்ணாவும் இந்துக்கு ஆதரவாக இருந்து கிருபாவை எதிர்த்து சித்ராவோட மேரேஜை தடுத்து நிறுத்திட்டாங்கன்னே சொல்லலாம்.